நம்ம எல்லாரும் இந்த சமயத்துல வெவ்வேறு ஊர்ல, வெவ்வேறு நாட்ல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாலும், நம்ம எல்லாருமே ஒரே மாரி தான் நம்ம வாழ்க்கைய வாழ்றோம் அப்படின்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். நம்ம எல்லாருமே இப்ப நம்மள சுத்தி இருக்கிறவங்கள பார்த்துட்டு, அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு, அவங்களோட வாழ்க்கை நிம்மதியா இருக்கு, அவங்களுக்கு எல்லாமே நம்ம ஆசைப்பட்ட எல்லாமே அவங்களுக்கு வாழ்க்கையில இருக்கு. ஏன் நம்ம மட்டும் இப்படி வாழ்றோம் அப்படின்ற ஒரு சிந்தனை நம்ம எல்லார்கிட்டயும் ஓடிட்டு இருக்கு. அது என்னன்னா, சோஷியல் மீடியாவ தொறக்கும்போது, எவ்ரி டைம் நம்ம Instagram, Facebook or Twitter எத தொறந்தாலும் Reddit எத தொறந்தாலும், எல்லாருமே தான் சந்தோஷமா தான் எதையாவது செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற வீடியோஸ் இல்ல ஃபோட்டோஸ் மட்டும் தான் அப்லோட் பண்றாங்க. அத மட்டும் நம்ம பார்க்க முடியுது. அவங்களோட சோகங்கள், அவங்களோட துயரங்கள், அவங்களோட கஷ்டங்கள், வேதனைகள் இது எதுவுமே அவங்க வெளிப்படையா காமிச்சுக்கிறது இல்ல. அதனால எப்ப பார்த்தாலும் Instagram உள்ளுக்க போகும்போதெல்லாம், இல்ல எதையாவது சோஷியல் மீடியாவ ஸ்க்ரோல் பண்ணும்போதெல்லாம், ஏன் அவங்க மட்டும் சந்தோஷமா இருக்காங்க? நம்ம மட்டும் ஆழ்ந்த துக்கத்திலயும், துயரத்திலயும் இருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்குள்ள இருக்கு. இதுல நானும் எந்த எக்செப்ஷனும் இல்ல அப்படின்னு எனக்கு தெரியும். இன்ஃபாக்ட் குடும்பம், அப்புறம் கூட்டாளிங்க, ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் இருக்கிற பீப்பிளே இவ்ளோ கஷ்டப்படுறாங்கன்னா, 32 வருஷமா அம்மா, அப்பா இல்லாம வாழ்ந்த அனாதைக்கு எவ்ளோ கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்ட்டுன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்துல அது என்னோட வீக்னஸா இருந்தாலும், வாழ்க்கை கடினங்கள், கஷ்டங்கள், அப்புறம் துக்கங்கள், துயரங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு மட்டும் இல்லாம, அது ஒரு பெரிய அனுபவமா மாறி, அந்த பெரிய அனுபவம் ஒரு பலமா ஆயி, அந்த பலத்தினாலேயே இன்னைக்கு கஷ்டத்துல, துயரத்துல, சோகத்துல என்கிட்ட அழுகுற பீப்பிளுக்கு என்னால ஆறுதல் சொல்லி, அவங்களோட மனச பலம் படுத்த முடியுது அப்டின்ட்டு நான் நம்புறேன். உண்மைய சொல்லணும்னா, நம்ம எல்லாரும் நெனச்சுட்டு இருக்கோம், கடவுள் நம்மளோட கஷ்டத்த பார்க்கல. அவர் நம்மளோட கண்ணீர பார்க்கல. அவர் நம்மளோட வேதனைகள், வலிகள பார்க்கல அப்டின்ட்டுன்னு. உண்மை என்னன்னா, சில நேரங்கள் நம்ம நம்ம கடந்து போற கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர், துக்கம் இது எல்லாமே ஒரு காரணத்தினால தான் நம்ம கடந்து போறோம் அப்படின்னு சொல்றது கிளிஷேவா இருக்கும் கேட்கறதுக்கு. ஆனா உண்மை என்னன்னா, நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட வாழ்க்கைய நம்ம திரும்பி பார்க்கும்போது, நம்ப அந்த அன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். ரொம்ப கண்ணீர்ல இருந்திருப்போம். ரொம்ப வேதனைகள், வலியில உடைஞ்சு போயிருந்திருப்போம். ஆனா அன்னைக்கு நம்ம அந்த மாரி உடைஞ்சு போகலன்னா, இன்னைக்கு இவ்ளோ பலசாலியா, இவ்ளோ தைரியமா, இவ்ளோ தன்னம்பிக்கையோட இருக்கிற ஒரு பெர்சனா, இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு பெர்சனா நம்ம வந்திருக்க மாட்டோம். நம்ப கதைகள் கேட்கறது இல்லையா? பிரேக்கப்ப கடந்து போய்க்கிட்டு இருக்கும்போது தான் நான் ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சேன். அங்கேருந்து தான் எனக்கு அந்த தெம்பு, பலம் எல்லாம் வந்தது. அங்கேருந்து தான் எனக்கு இன்னைக்கு மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் கஸ்டமர்ஸ், கிளையண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. நான் தற்கொலை பண்ணிக்க போனேன். அங்க என்னை காப்பாத்துன ஒருத்தவங்க தான் எனக்கு கை குடுத்தாங்க. அங்கேருந்து தான் எனக்கு எனக்கு பலம் கிடைச்சது. அங்கேருந்து தான் என்னோட வாழ்க்கை மாறுனுச்சு அப்படின்னு சொன்ன பீப்பிள் எல்லாம் நம்ம நெறைய கேட்டுருக்கோம். இப்போ உங்க வாழ்க்கை கஷ்டமா இருந்தா, கடவுள் உங்கள பார்க்கல அப்டின்ட்டு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க ஸ்வீட்டான வார்த்தைகள், அப்புறம் கடவுள போற்ற மாதிரி, அம் கடவுள் இப்படிப்பட்டவரு, அப்படிப்பட்டவரு அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு அவர் மேல கோவம் இருந்தது அப்டின்ட்டு நெனச்சீங்கன்னா, நீங்க அண்ணாந்து பார்த்து, ஏன் என்னோட அழுகைய நீங்க பார்க்க மாட்றீங்க? ஏன் என்னோட கஷ்டத்த நீங்க பார்க்கல? ஏன் உங்களோட முகத்த என்கிட்டேருந்து மறைச்சு வச்சிருக்கீங்க? ஏன் என்ன நீங்க உதாசீனப்படுத்துறீங்க அப்டின்ட்டுன்னு கேளுங்க. நெறைய பேர் என்ன நெனச்சுட்டு இருக்காங்கன்னா, நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஸ்லேவ்ன்ற மாரியும், கடவுள் மாஸ்டர்ன்ற மாதிரியும் கிடையாது உங்க ரிலேஷன்ஷிப். அவரு அப்பா, நீங்க பிள்ளைங்க. நம்ம அப்பா கிட்ட சில விஷயங்கள் நம்மளுக்கு வேணும் அப்டின்றப்போ, நம்ம அத உரிமையா கேட்கறதில்ல. அதே மாதிரி நீங்களும் அததான் செய்யணும். நீங்க வானத்த அண்ணாந்து பார்த்து, நீங்க அழுது கேளுங்க. ஏன் என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கு? ஏன் நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கல? ஏன் எவ்ளோ காலமா நீங்க திரும்பி நிக்க போறீங்க? என்ன பாருங்க அப்டின்ட்டுன்னு, நீங்க எவ்ளோ பெர்சிஸ்டன்ட்டா கேட்கிறீங்களோ, அவ்வளோக்கு உங்களோட ஆசீர்வாதம் பெருசா இருக்கும் அப்டின்ட்டுன்னு, நான் உறுதியா அனுபவத்தோட சொல்றேன். வேதத்த நீங்க படிச்சீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும். மம்மி கூட ஒரு 2 கத உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதாவது யாரு புடிவாதமா கடவுள் என்ன ஆசீர்வதிச்சே ஆகணும் அப்டின்ட்டுன்னு, டெய்லி அவர பார்த்து கத்தி, கதறி, அழுது கேட்கறாங்களோ, அவங்களுக்கு நிச்சயமா ஆசீர்வாதம் உண்டு. நீங்க ஒரு விஷயத்த புடிவாதமா நம்புனீங்கன்னா,
புடிமான எடுத்து புடிவாதமா நம்புனீங்கன்னா, எல்லா நல்ல விஷயமும் உங்களோட வாசலே தேடி வரும் அப்படின்னு மம்மிக்கு நல்லா தெரியும். 2 things, actually 3 I want you to do today. கடவுள விட்டா நம்மளுக்கு இறக்கம் காட்டுறதுக்கு வேற யாருமே இல்ல. அதனால மம்மி சொல்றேன், உங்களோட விசுவாசத்துல புடிவாதமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. நம்பிக்கை ஒண்ணு மட்டும் தான் நம்ம கிட்ட இப்ப இருக்கு.